அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்று பிறந்திருக்கும் இந்த பராபவ ஆண்டு கல்விக்கு அதிபதியாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை வழங்கப் போகிறது பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் வர்ற ஜூன் 1ஆம் தேதி 10லிருந்து லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி அதிசாரமாக 12ஆம் இடத்துக்கு வர்றார், விரயஸ்தானத்துக்கு வர்றார். திரும்பவும் ஜனவரி 24ஆம் தேதி விரயஸ்தானத்திலிருந்து திரும்ப லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கே வந்துடுறார். இது ஒரு மாற்றம் இந்த ஆண்டு நடக்குது. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு கண்டகச்சனியாக 7ஆம் இடத்திற்கு வருகிறார். சரிங்களா? சரி, டிசம்பர் 5ஆம் தேதி அன்று ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கும், கேது பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கும் போனார். இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் நடக்குது. இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் இந்த ஆண்டு. சரிங்களா? தொழில் வியாபாரம் பெருகும், ஆரோக்கியம் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக தீராத நோயிலே இருந்தால் கூட அந்த நோய் தீர்றதுக்கான மருந்துகள் கிடைக்கும். மாணவர்கள் மிக நன்றாக படிப்பார்கள். சரிங்களா? கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? அரசின் அங்கீகாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். சொந்தமாக வீடு வாகனம் மனை வாங்கும் யோகம் உண்டு. சரிங்களா? இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பாக்கிகள் இருந்தால் வசூலாயிடும். நீங்கள் நிதி நிறுவனங்களில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் இந்த ஆண்டின் இறுதியில், அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள் உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டிய பணம் இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வுகள் சீக்கிரம் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக நடக்கும். சரிங்களா? கண்ணீர் காரணமாக கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். கண் திருஷ்டி. ஸோ அதனால் திருஷ்டியை கழிங்க. புனித யாத்திரைகள் போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு நீங்கள் ஏதாவது ஒரு கடல் இருக்கும் பகுதியிலோ அல்லது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தெய்வங்களையோ வழிபட்டு வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நீங்கள் செய்ய வேண்டியது வாரம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமும் ஆஞ்சநேய பகவானுக்கு நெய் விளக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. மிகச்சிறந்த இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்பமுனை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.